வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கபிலர் எழுதின அகநானூறு 82 பாடலை ஏகே ராமானுஜம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அந்த பாடல் வாட் ஷி செட் டு ஹர் கேர்ள் ஃப்ரெண்ட், அவள் தோழியிடம் என்ன கூறினாள், தலைவி தோழியிடம் என்ன கூறினாள், இந்த அர்த்தத்தில் தான் அதோடைய கவிதை வருது. அதோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. வாட் ஷி செட் டு ஹர் கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த பாடலை ஏகே ராமானுஜன் அவருடைய போயம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் வாரில் அவர் மொழிபெயர்த்திருக்காரு. இது எழுதினது கபிலர். கபிலர் ஒரு தமிழ் கவிஞர். இவருடைய காலம் 150லேருந்து 230 இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் சங்க காலத்தில் 3வது சங்க காலத்தை சேர்ந்தவர். அதை விட முக்கியமாக இவர் வள்ளல் பாரி, வேல்பாரின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் சங்கம் காலத்தில் இருந்த 3 பெரிய அரசர்களை இவரும் ஒருத்தர். அது மாத்திரம் இல்லாமல் கடையேழு வள்ளல்களில் பாரியும் ஒருத்தர். அவர் கலைகளுக்கும் மற்ற நல்ல தான தர்மங்கள் செய்கிறதுக்கும் பேர் போன ஒரு மன்னர். அவருடைய நெருங்கிய நண்பர் தான் இந்த கபிலர். இதில் பார்த்திங்கன்னா தலைவி காதலருடைய வருகைக்காக காத்துட்டுருக்காங்க. எல்லா இலக்கியத்துலேயும் வர மாதிரி இதுலேயும் தலைவியை அதாவது பெண்ணை தலைவினும் ஆணை தலைவனும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே தலைவி அவங்களோட உணர்வுகளை அவங்களோட தோழிக்கிட்ட வெளிப்படுத்திகிட்ருக்காங்க. இதில் தலைவி பொறுமையோடு காத்துட்டு இருக்கிறதுனால இது முல்லை நிலத்தை சேர்ந்த பாடலாக இருக்கணும். முல்லைன்றது மலைப்பகுதியை சேர்ந்த ஒரு நிலப்பகுதி. இங்கே அவங்க தலைவி தலைவரை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் வாழற நிலத்தை குறிப்பிட்டு அதன் மூலமாக அந்த தலைவனுடைய குணநலங்களை சொல்கிறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வண்டுகள்லாம் தொலைச்ச அந்த மூங்கில் புல்லாங்குழல் மாதிரி இசையை காற்று வழியாக ஏற்படுத்துது. அந்த காற்று அந்த 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 புல்லாங்குழல் மாதிரி அந்த மூங்கில் ஓட்டையில் நுழைஞ்சி வெளியில் வரும்போது ஃப்ளூட்டு, புல்லாங்குழல் இசை மாதிரி கேட்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மலர்கள் மேலே ரிங்காரம் என்ற இந்த பீஸ், அதாவது தேனீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாழ் இசை மாதிரி வருது. யாழும் ஒரு இசைக்கருவி தான். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சிகளும் தண்ணி ரொம்ப உயரத்துலேருந்து கீழே விழுறதுனால மேலத்தோடைய ஒளி மாதிரி காதுகளுக்கு விழுது. அதே மாதிரி அங்கே நிறைய மான்கள் இருக்குது. அந்த மான்கள்லாம் கூட்டமாக ஓடும் போது ஒரு ட்ரம்பட் வாசிக்கிற மியூசிக் மாதிரி கேட்குது. இந்த மாதிரி சுற்றி இயற்கையே இசையமைக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு அழகான நாடகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மயில் ஒரு பெண் எப்படி வீட்டில் சந்தோஷமாக நடனம் ஆடுவாலோ அதே மாதிரி அது காட்டில் இந்த இசைக்கு ஏற்ற மாதிரி ஆடின்னு இருக்கு. இந்த காட்சியும் இந்த இசையும் பார்த்து அந்த பெண் குரங்குகள்லாம் ஆச்சரியமாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அழகான இடத்துல இருந்தால், இந்த அழகான காட்டிலேருந்து தான் என்னோடய காதலர் வராரு. அதுவும் எப்படி வராருன்னா, கையில் வில்லோடும் அதில் சொருகி இருக்கிற அம்போடும் தன்னை முதல் நாள் தாக்குன யானையை எங்கேன்னு தேடிட்டு வராரு. ஏன்னா அவர் முதல் நாள் ஒரு அம்பு விட்டுருக்காரு. அதனால் யானை மேலே அம்பு இருக்கும். அதனால் அம்போடு போகிற யானையை நீங்கள் யாராவது பார்த்தீங்களான்னு கேட்டுக்கிட்டே வராரு. அந்த யானை போன திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் கழுத்தில் மலர் மாலை ஒன்று அழுதுன்ட்ருக்காரு. அவர் போகிற வழி பார்த்திங்கன்னா நெல் விளையிற இடமா இருக்குது, மில்லட் ஃபீல்டு அப்படின்றாங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அழகான அவருடைய அவர் மாலை போட்டுக்கிட்டு அந்த அம்பையும் வில்லையும் ஏந்திக்கிட்டு போகிற காட்சியை நிறைய பெண்கள் பார்க்குறாங்க. ஆனால் யாரும் அவரை பற்றி இப்போ நினச்சிட்டு இருக்க போகிறதில்ல. ஆனால் நான் ஒருத்தி தான் படுக்கையில் படுத்துக்கிட்டு கண்களை கண்ணீரோட என் தோள்கள் எல்லாம் பலவீனமாக அவரை பற்றியே நினச்சிட்டுருக்கேன். நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கிட்ட கேட்குற மாதிரி பாடல் அமைஞ்சிருக்கு. வாங்க பாடலை படித்து பார்க்கலாம். இன் ஹிஸ் கண்ட்ரி, அதாவது அவரோட நாட்டில், சம்மர் வெஸ்ட் விண்ட் ப்ளோஸ் ஃப்ளூட் மியூசிக் த்ரூ பிரைட் பீட்டில் ஹோல்ஸ் இன் த வேவிங் பேம்பூஸ். அதாவது காற்று வீசுது இல்லையா, அந்த காற்று ஃப்ளூட் மியூசிக்கை கொடுக்குது. எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மூங்கிலில் வண்டுகள் போட்ட தொலைமுள்ள நுழைஞ்சி வெளியில் வர காற்று ஃப்ளூட் மியூசிக் மாதிரி வருது. த ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் இஸ் கண்டினியூஸ் டென்சஸ் ட்ரம்ஸ். அதே மாதிரி அங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சி
அதோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னா அப்படியே மேலே இசைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ உயரத்துலேருந்து நீர் வந்து கீழே விழுது. த அர்ஜென்ட் ரோவிங் வாய்ஸஸ் ஆஃப் அ ஹர்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் ஒபீஸ். அதே மாதிரி தான் அங்கே கூட்டமாக ஓடுற மான்களோட ஒலியும் வந்து ட்ரம்பட் வாசிக்கிற மாதிரி இருக்குது. த பீஸ் ஆன் த ஃப்ளவரிங் ஸ்லோப்ஸ் பிகம்ஸ் லூட்ஸ். அதே சமயத்தில் இந்த பூக்கள் மேலெல்லாம் வந்து ரிங்காரமிடுற அந்த தேனீக்களோட சத்தம் வந்து ஃப்ளூட் சத்தம் மாதிரியே கேட்குது. எக்ஸைட்டட் பை சீயிங் by such teeming voices, an audience of female monkeys watches in wonder. The peacock in the bamboo hill sway and strut like a dancer, making an entrance on a festival stage. இந்த இசையோடு சேர்ந்து இந்த இசையை கேட்டு நடமாடுற மயிலை வந்து மேலே உட்காந்துருக்க பெண் குரங்குகள்லாம் வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மயில் எப்படி இருக்குன்னா ஒரு நடன மங்கையை ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு திருவிழா காலத்தில் எப்படி நுழைவாங்களோ அந்த மாதிரி நுழைஞ்சு ஆடின்னு இருந்தது. He had a garland on his chest. அவருடைய கழுத்தில் வந்து ஒரு மாலையை போட்டுருந்தார். A strong bow in his grip, arrow already chosen. அவர் கையில் வந்து அவர் வந்து ஒரு வில்லை வந்து பிடிச்சிட்டு இருந்தார். அம்பு அதில் ஏற்கனவே வந்து சொருகி இருந்தது. And he asked which way the elephant went with an arrow buried in its side. அப்போ போகிறவங்க கையிலலாம் வந்து ஒரு யானை, அது மேலே வந்து ஒரு வில் பதிஞ்சு இருக்கும். அதாவது இவர் எரிஞ்ச வில் தான். அந்த யானை எந்த வழியாக போச்சுன்னு கேட்டுக்கிட்டே அந்த யானையை தொடர்ந்து போயின்னு இருக்காரு. He stood at the edge of a ripe eared millet field. அவர் எங்கே இருந்தாருன்னா ஒரு நெல்மணி அந்த வயல்கிட்ட நின்றுட்டு இருந்தார். பட் அமாங் ஆல் த பீப்புள் ஹூ saw him standing there, why is it that I alone lie in bed in this harsh night? ஆனால் அவ்வளோ பேர் அவங்கள பார்த்துருக்காங்க, ஆனால் நான் மட்டும்தான் இந்த மாதிரி தனியாக படுக்கையில் படுத்துக்கிட்டு இந்த இரவில் ஐஸ் ஸ்ட்ரீமிங் ஆர்ம்ஸ் க்ரோயிங் லீனு, கண்ணிலேருந்து தண்ணி வந்து அப்படியே அருவியாக கொட்டுது, தோள்கள்லாம் பலவீனமாகுது அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. இதோட தமிழாக்கத்தையும் படிச்சிடலாம், ஏன்னா அதுதான் ஒரிஜினல், அது கபிலர் எழுதினது. ஆடு அமைக்குன்ற அவிர்துளை மருங்கின் கோடை அவ்வழி குழலிசை ஆக பாடையின் அருவி பனிநீர் இன்னிசை தோடு அமைமுழவன் தூதை குரல் ஆக கணக்கலை இக்குக்கும் கடுங்குரல் தூம்போடு மலை பூஞ்சாரல் வண்டு யாழ் ஆக இன்பல் இமிழ் இசை கேட்டு களி சிறந்து மந்தி நல் அவை மருள்வன நோக்க கழைவளர் அடுக்கத்து எலி ஆடுமயில் நனவு புகு விரலியின் தோற்றும் நாடன் உருவ வல் வில் அம்பற்றி அம்பு தெரிந்து செருச்செய் யானை செல் நெறி வினை ஐ புலர்குரல் ஏனல் புழையுடை ஒரு சிறை மலர்த்தால் மார்பன் நின்றோர் கண்டோர் பலர்தில் வாழித்தோழி அவருள் ஆர் இருள் கங்குல் அணையோடு ஒருத்தி ஓர் யான் ஆகுவது எவன்கொல் நீர்வார் கண்ணோடு நெகிழ்ந்தோளேனே. இப்படி சொல்லி அந்த கவிதையை வந்து அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.